ஈரோடு மாவட்ட பெருந்துறையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். சரியில்லையோ இந்த இயக்கத்துக்கு யாரெல்லாம் துரோகம் விளைவித்தார்களோ அவர்களெல்லாம் நாம் நீக்கப்பட்டால் நீக்கப்பட்டவர்களை திரு ஸ்டாலின் அவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னொருத்தர் இருக்கிறார் 10 ரூபா பாலாஜி. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதே இந்த செந்தில் பாலாஜி தான் இருக்கும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதே போல செந்தில் பாலாஜி அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அதிமுக தொண்டை தலைமை அவருக்கு அமைச்சர் கொடுத்தது. அப்படிப்பட்ட கட்சிக்கே துரோகம் விளைவித்த திரு செந்தில் பாலாஜி நீங்க உயர்ந்த இடத்துல வச்சுக்கிட்டு இன்றைக்கு அவருக்கு பாராட்டு நடத்திட்டு இருக்கிறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஆபத்தை நீங்கள் உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு செந்தில் பாலாஜி மூலமாகத்தான் உங்களுக்கு ஆப்படிக்க போறாங்க. கவலைப்படாதீங்க. செந்தில் பாலாஜி எந்த நிலையில் இருக்காரு? 453 நாள் ஜெயிலில் போய் வந்திருக்காரு. அவரு விடுதலை செய்யறோம். இன்னைக்கு சிபிஐக்கு தேவையான செய்தியை கொடுத்தா விடுதலை செய்யறேன்னு சொன்னா காட்டி கொடுத்துருவார். கொடுப்பார்ல. இவ்வளவு பெரிய கட்சி இத்தனை பேர் உழைச்சு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி தமிழ்நாடு கூட வள வந்த கட்சிக்கு அல்வா கொடுத்தவர் செந்தில் பாலாஜி. அப்படிப்பட்ட நபர் அங்க போய் கொள்ளையடிச்சு அதன் மூலமா ஈடி அவெல்லாம் அந்த உண்மையை கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட கைது செஞ்சு சிறையில் அடைத்தாங்க. அப்படிப்பட்ட நபருக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது யாரை வேணாலும் காட்டி கொடுப்பார் ஸ்டாலின் அவர்களே. உங்க கட்சியை காப்பாற்றுறதுக்கு நீங்க பாருங்க. எங்க கட்சி பத்தி கவலைப்படாதீங்க. ஆடு நனைந்து என்று ஓடாய் வருத்தப்பட்டதான். அதே போல ஸ்டாலின் எங்க கட்சியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கட்சியை கவலைப்பட்டு காப்பாற்ற பாருங்க. ஏன்னா இங்கிருந்து போனீங்களா சாதாரண ஆள் இல்ல. இங்கிருந்து போனீங்களா அதிமுக இருந்து வெளியேறிய ஆளுகள் சாதாரண ஆளுகள் இல்ல. அப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் கண்டுபிடித்து நாங்கள் வெளியேற்றுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு செழிப்போடு இருப்பதற்கு இப்படிப்பட்டவர்களை வெளியேற்ற காரணத்தால்தான் இன்னைக்கு அதிமுக வலிமையா இருக்குது. இன்னைக்கு அதிமுக என்ற பயிர் இருக்கின்ற கலையில் களையப்பட்டு விட்டது. அதிமுக பயிர் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும். விளைச்சல் என்றால் நல்ல வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சி இந்த பெருந்துறை பகுதி வேளாண் பெருமக்களும் தொழிற்சாலை நிறைந்த பகுதி. இந்த பகுதியிலே 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள். இங்கு இருக்கின்ற மக்கள் ஏரி குளம் குட்டை எல்லாம் நிரப்ப வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது உங்களால் முதலமைச்சராக நான் பதவியில வீட்டுக்கின்ற பொழுது நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையிலே விவசாய கஷ்டம்